வணக்கம். நீங்க பார்க்கறது மகாவிஷ்ணு கருடனோட இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு பார்த்துக்கங்க. மகாவிஷ்ணு இந்த பாருங்க, மகாவிஷ்ணு. அது மட்டும் இல்லாம இது பிரம்ம ஈஸ்வரர். பேர் என்ன? பிரம்ம ஈஸ்வரர். பிரம்ம ஈஸ்வரர் நந்தி மேல அம்மையப்பன் கல்யாண காட்சி மேற்க பார்த்து இருக்காங்க. இது பிரம்மா. பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கும், 4 தலை இருக்கும். ஆனால் இங்கே ஒரே தலை. அன்னப்பறவையில் இருக்காரு. எல்லாம் முருகன் வடிவத்தில் தான். அகத்தியர் இருக்காங்க, பட்டணத்தாரம்மா இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க, நிறையா தெய்வங்கள் இருக்குது. அகத்தியர் வீணையோட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முருகன் நின்ற இடம் இந்த இடம் தான். ஆண்டி குளத்தில் இந்த பாருங்க, முருகன் நின்ற இடம். இந்த இடமெல்லாம் பார்க்கறது ரொம்ப இது. காளித்தேவி இருக்காங்க, சக்கரங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பிரம்ம தீர்த்தத்தில் தண்ணியை தெளிச்சுக்கிட்டா சில பேருக்கு மன உளைச்சலில் இருப்பாங்க. புத்தி மாறி தெரிய மாட்டாங்க. அவங்க போக்கு வேற போக்காக இருக்கும். அப்போ இந்த பிரம்ம தீர்த்தத்தை நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பழனி அடிவாரத்தில் இடுமங்குடி. நல்லா கேளுங்க அட்ரஸ்ஸு. பழனி அடிவாரத்தில் இடுமங்குடியில் பிரம்மா தீர்த்தம்னு கேட்டால் சொல்லுவாங்க. இங்கே அவங்கள்ட்ட சாவி வாங்கி பர்மிஷன் வாங்கி தான் இதை நம்ம தரிசனம் பண்ண முடியும். நல்லது. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்.